வணக்கம். குருவே சரணம். கும்பலக்கணத்தினர் பண வருவாய் பணவசியம் உண்டாக எந்த தெய்வ வழிபாடு செய்வது? கும்பலக்கணத்திற்கு 2ஆம் இடம் மீன லக்னம். மீன லக்னத்திற்கு அதிபதி குரு பகவான். குருஸ்தலங்கள் அனைத்திலும் வழிபடலாம். திருச்செந்தூர் சென்று வரலாம். ஜீவசமாதிகள் வழிபாடு செய்யலாம். 5ஆம் இடம் மிதுன லக்னம். மிதுன லக்னாதிபதி புதன். புதனுக்குடைய திருவன்காடு சென்று வரலாம். மதுரை சொக்கநாதரை வழிபடலாம். 8ஆம் இடம் கன்னியா லக்னம். கன்னியா லக்ன அதிபதி புதன். 11ஆம் இடம் திருச்செந்தூர் முருகன். தனுசு ராசி மீனர். தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். திருச்செந்தூர் முருகன். முருகனுடைய வழிபாடு செய்யலாம். தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்யலாம். குரு பகவான் வழிபாடு செய்யலாம். ஜீவசமாதிகள் சென்று வரலாம். பெரியோர்கள் ஆசி வரலாம். இதெல்லாம் கும்பலக்கணத்திற்கு பண வசியமும் பண வருவாயும் தருவதற்கு உண்டான வழிபாட்டு முறைகளாகும். இது பொதுவான வழிபாட்டு முறைகள். 2, 5, 8, 11 தேவதைகளையும் அந்த லக்னாதிபதிகளின் வழிபடையில் பொருளாதார வசியம் ஏற்படும் என்பது ஜோதிட விதி, ஜோதிட சாஸ்திரம். முயற்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள். உங்கள் சுய ஜாதக ரீதியாக விதி மதி கதி என்ற அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தை 69 விதமாக ஆராய்கையில் நீங்கள் உங்கள் தொழில், வியாபாரம், வணிகம், உத்தியோகம், தொழில் நிறுவனம், வியாபார நிறுவனம், வணிக நிறுவனம் ஆகியவற்றில் நீங்கள் நினைத்த உச்சத்தை தொடலாம். அதற்கு பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே நமது வேத மகரிஷிகளும் வேதத்தை வகுத்த முன்னோர்களும் மகரிஷிகளும் சில சூட்சுமங்களையும் வைத்துள்ளனர். அந்த சூட்சுமங்களை சரியாக பயன்படுத்துகையில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த உச்சத்தை அடையலாம். முயற்சித்து பாருங்கள். சூட்சுமங்களை சரியாக பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம். இல்லாமல்ல இறையருளின் சக்தியாலும் அந்த இறையருள் எனக்கு கொடுத்த 42 வருட ஜோதிட அனுபவ ஞானத்தாலும் என்னால் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான சூட்சுமத்தை சொல்லித்தர முடியும். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள்.